இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங் பத்தி பார்க்க போறோம். பிளவுஸ் கட்டிங்ல பாத்தீங்கன்னா பலவிதமான கட்டிங் இருக்கு சரிங்களா. அதாவது அளவு பிளவுஸை மட்டும் வச்சு அப்படியே மெட்டீரியல்ல எப்படி கட் பண்றது அப்படிங்கறது ஒரு விதம். இன்ச் டேப் மட்டும் வச்சு பிளவுஸ்ல அளவுகள் எடுத்து எப்படி நம்ம மெட்டீரியல்ல மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு விதம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான அளவுகள் மட்டும், அதாவது செஸ்ட் ரவுண்டு, பிளவுஸினுடைய ஹைட்டு, இந்த மாதிரி முக்கியமான அளவுகள் மட்டும் எடுத்துட்டு மீதி அளவுகளை நம்ம அளவு பிளவுஸ்ல அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்றது இன்னொரு விதம் சரிங்களா. இது மாதிரி பல விதங்கள்ல நம்ம கட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அளவு பிளவுஸ அப்படியே சரிங்களா மெட்டீரியல்ல அப்படியே மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் மார்க் பண்ணி எப்படி நம்ம கட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான மெத்தடை இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அளவு பிளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணி எப்படி நம்ம மெட்டீரியல் கட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையான அளவை விட இந்த அளவுல பிளவுஸ் ஸ்டிச் பண்ண தேவையான அளவை விட மெட்டீரியல் கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி நம்ம மெத்தட்ல மார்க் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ண போறோம். மெட்டீரியல் கம்மியா இருந்ததுன்னா எந்த மெத்தட்ல மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அளவு பிளவுஸை எப்பவுமே சுருக்கம் இல்லாம நீட்டா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அளவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரிங்களா. எப்பவும் போல நம்ம நார்மலா ஷாப்ல வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தா எந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்குமோ அதே ஃபோல்டிங்லயே இருக்கட்டும். அப்பதான் ரைட் சைடு மேல் பக்கமும் ராங் சைடு உள் பக்கமும் இருக்கும் சரி. இது உள் பக்கம், இது வெளிப்பக்கம் சரிங்களா. கரப்பகுதி இந்த மாதிரி ஓபன் பகுதியா ஆப்போசிட்ல இருக்கணும். நம்ம சைடுல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஃபோல்டிங் சைடு, மடிப்பு பகுதி நம்ம சைடுல இருக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம கிளாஸ் பிளவுஸா இருந்தாலும் சரி அல்லது நேர் பிளவுஸா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி அளவு பிளவுஸ் கையில் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாருங்க கீழ் பக்கம் பட்டி இருக்கு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் இந்த கீழ் பக்கம் பட்டி இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு எட்ஜையும் சரிங்களா, சைடு ஜாயிண்டோட ரெண்டு எட்ஜையும் இந்த மாதிரி கரெக்டா சென்டரா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாம நீட்டா எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குழிவான பகுதியில கொஞ்சம் சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் குறைஞ்சிரும் இல்லையா. அதனால கரெக்டா நேரா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பின் நம்ம போட்டுக்கலாம். அதே போல இந்த ஆம்கோல் பகுதியிலையும் ஒரு பின் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ஷோல்டர் பகுதியிலையும் ஒரு பின் போட்டுக்கலாம். சென்டர்ல அந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரண்ட் சைடுல உள் பக்கமா தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேக் தானே மார்க் பண்ண போறோம். அதனால இந்த சைடுல ஒரு பின், இந்த சைடுல ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ அளவு பிளவுஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட் மார்க் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த சைடுல நம்ம அளவுகள் தையலுக்காக அளவுகள் 1.5 இன்ச் விடுவோம் பாத்தீங்களா, இந்த 1.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாவே மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த கீழ் பக்கத்திலும் கீழ் பக்கம் ஃபோல்டிங் வேணும் இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங்காக கீழ் பக்கம் பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைடுல 1.5 இன்ச் தையலுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கீழ்பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. இந்த மெத்தட் மெட்டீரியல் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா மீத இருக்கிற மெட்டீரியலை அடுத்த பிளவுஸ்க்கு நீங்க பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக பாருங்க, இப்ப பிளவுஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த கீழ் பகுதியில லைன்ல சரியா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னு கேட்டா நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா. அந்த டாட்டுக்காக 1 இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க மேல் பகுதியிலயும் சரியா இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்பு சுற்றளவு இந்த இடத்துல பாயிண்ட் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. அந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைடு பேக் நெக்கோட எண்டிங் இந்த மாதிரி லைட்டா இழுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் இருந்ததுன்னா அளவுகள் குறைஞ்சிரும். அதனால இப்படி லைட்டா இழுத்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிருங்க.
ஓகேங்களா? இப்ப இது வந்து மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு. இந்த செஸ்ட் ரவுண்ட அப்படியே கொஞ்சம் தூரம் மேல தள்ளி மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணோம். அதே போல கொஞ்சம் தூரம் தள்ளியும் நம்ம வந்து மேல் பக்கத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இது மாதிரி செஸ்ட் ரவுண்ட 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இப்ப பிளவுஸ வந்து வெளியில எடுத்துருங்க. இப்ப நம்ம 2 இடத்துல மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி மெட்டீரியல் ஃபுல்லா லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனோட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த மாதிரி லைனோட கரெக்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற மெட்டீரியலை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த சைடு பேக் பார்ட்டும் இந்த சைடுல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ண போறோம். மீதி இருக்கிறத அப்படியே பட்டி யூஸ் பண்ண போறோம். இந்த மெட்டீரியலை நம்ம வந்து அப்படியே ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் அந்த மாதிரி கையில எடுத்துக்கோங்க. அதே போல கீழ் பக்கத்துல சரியா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி வச்சுட்டு மேல் பக்கத்துல நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணணும். அதே போல இந்த ஃபோல்டிங் சரியா இருக்கா, அதாவது பிளவுஸினுடைய ஃபோல்டிங்கும் இந்த பிளவுஸோட இந்த ஃபோல்டிங்கும் மெட்டீரியலோட ஃபோல்டிங்கும் சரியா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பகுதியில நம்ம வந்து ஹைட் மார்க் பண்ணணும். அதே போல செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி, இதுவும் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. டாட்டுக்காக 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அந்த அளவும் சரியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு மேல் பகுதியில நல்லா இழுத்து மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து அகலம் மட்டும் உங்களுக்கு அதிகமாயிரும். சரிங்களா? ஏன்னு கேட்டா இந்த இந்த இடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் விரிவடையக்கூடிய இடம். சரிங்களா? இந்த இடம் நம்மளுக்கு விரிவடையாது, இந்த இடம் விரிவடையும். அதனால எப்பவுமே இந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு இந்த உள்பக்கமா இழுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அளவுகள் வந்து சரியா வரும். சரிங்களா? இது மாதிரி உள்பக்கமா இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டு இப்படி உள்பக்கமா இழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் மாறாது. இப்ப வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல இப்படி வெளிப்பக்கம் இழுத்துட்டீங்க அப்படின்னா அளவுகள் மாறிடும். இது மாதிரி உள்பக்கம் இழுக்கும் பொழுது மாறாது. சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல கீழே இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாட் நேர் வந்து பிரஸ் பண்ணிட்டு மேல் பகுதியில லைட்டா இழுத்த மாதிரி வச்சுதான் நம்ம சரியான ஹைட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு மேல நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த இடத்துல சரியான அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமா தள்ளி நம்மளுக்கு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டரோட சரியான அளவு பிளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹைட் மார்க் பண்ணோம், பிளவுஸோட ஹைட். அடுத்தது இந்த இடத்துல கழுத்தோட அகலம், இந்த கழுத்து அகலம் வந்து சரியான அளவு மார்க் பண்ணோம், தையலுக்கான அளவு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷோல்டரோட சரியான அளவு, தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிருக்கோம், ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த நெக்லைன் வந்து அப்படியே வந்து டிரா பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த சைடுல ஆம்கோல் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஆம்கோல் வந்து அப்படியே டார்க்கா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த பாயிண்ட் நேரே நம்ம ஆம்கோல் பகுதி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல ஷோல்டரோட இந்த பாயிண்ட் நேர் சரியா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டா வந்து இப்படி பிரஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, வெளியில எடுக்கும் பொழுது லைட்டா வந்து மார்க்கிங் ஆயிருக்கு. நம்ம கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான அளவு. இப்போ 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த லைனை ஃபுல்லாவே வந்து 1/2 இன்ச் அகலத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய அளவு, இது வந்து நம்ம தையல் போடக்கூடிய அளவு. இப்போ பிளவுஸ வந்து வெளியில எடுத்துடலாம். இது நம்ம தையல் போடக்கூடிய அளவு, இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, இது வந்து சரியான அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து தையலுக்கான அளவு இல்லைங்களா, அந்த தையலுக்கான அளவையும் அதே போல ஃபுல்லாவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக. இதுதான் நம்ம தையல் போட வேண்டிய அளவு. பேக் பார்ட்ல இருக்கிற எல்லா அளவுகளையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம்.
செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹர்கட் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல கீழ்பக்கம் நம்ம ஃபோல்டிங்காக மார்க் பண்ண லைன்லயும் ஹர்கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த மீதி மெட்டீரியலை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண பேக் பார்ட் எடுத்து இதுல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை வெளியில எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பிளவுஸை கையில எடுத்துக்கலாம். இப்போ பின்ன வந்து எடுத்துருங்க. ஏன்னா நம்ம பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை கையில எடுத்துக்கோங்க. எப்பவுமே கொக்கிப்பட்டி சைட்ல தான் அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர்ல ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இதுக்கு கீழ் பக்கமா தான் நம்ம சரியான அளவு மார்க் பண்ண போறோம். ஷோல்டரோட தையல் நேர் கரெக்டா இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இந்த மார்க்கிங் கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பிளவுஸ் அந்த மாதிரி நேரா வச்சுக்கோங்க. இது மாதிரி நெக் பகுதியை கரெக்டா இந்த வளைவுகள் சரியா வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம். 1/4 இன்ச் வந்து வெளி சைடுல இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய அளவு. அடுத்ததான் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு பாத்தீங்களா, பட்டியும் ஃபர்ஸ்ட் டாட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த அளவு. சரிங்களா? இது வந்து முன் உயரம் பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர்ல இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. சென்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் டாட் நேர் மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து தையலுக்கான அளவு. ஆக இந்த மார்க்கிங்ல இருந்து இந்த ஷோல்டரோட தையலை கரெக்டா அந்த மார்க்கிங்ல வச்சுக்கோங்க. ரொம்ப இழுக்க கூடாது, ரொம்பவும் வந்து நம்ம சுருக்கமாவும் விடக்கூடாது. நார்மலா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே போல 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல 2 இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிட்டோம். இப்போ தையலுக்கான அளவு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பிளவுஸை கையில எடுத்துக்கோங்க. அதே மாதிரிதான் குக்கிப்பட்டி சைட்ல தான் நம்ம அளவுகள் மார்க் பண்ணணும். இப்ப பாருங்க, இது வந்து நெக் லைன். அடுத்து இது செகண்ட் டாட், இது ஃபர்ஸ்ட் டாட், இது செகண்ட் டாட், இது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் டாட். சரிங்களா? இது வந்து பட்டியும் நம்மளுடைய ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். பட்டி வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். இப்ப 3 மார்க்கிங் நம்ம வந்து பண்ணணும். ஆல்ரெடி ஒரு மார்க்கிங் நம்ம பண்ணிட்டோம். நெக்லைனுடைய சரியான அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிட்டோம். இப்ப இந்த தையலுக்கான அளவுல கரெக்டா நெக்லைனோட எண்டிங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் டாட் சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இதுல உள் பகுதியில நம்ம 1/4 இன்ச் வந்து டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த அளவை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல கரெக்டா செகண்ட் டாட் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய சரியான அளவு மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, பட்டி ஜாயிண்ட் ஆக. அந்த 1/2 இன்ச்ச இந்த மாதிரி கீழ் பக்கமா தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைன், அடுத்து செகண்ட் டாட், அடுத்து பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். இத மூணையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ண வேண்டியது கிராஸினுடைய அளவு. இதுதான் கிராஸினுடைய அளவு. ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து கொக்கிப்பட்டியோட இந்த எண்டிங் வரைக்கும் கிராஸினுடைய அளவு. இந்த அளவை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, உயரம் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். அந்த லைன்ல எந்த இடத்துல கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டோட அகலம். டாட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் நம்ம டாட், இதுதான் அகலம். சரிங்களா? இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டாட்டோட அகலம் இந்த எண்டிங்ல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபோல்டிங்ல இருந்து கரெக்டா இந்த தையல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து அப்படியே இந்த பக்கமா திருப்பி மறுபடியும் இந்த தையல்ல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம்.
கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் வரும். சரிங்களா? இந்த சைடு 1.25, இந்த சைடு 1.25 இன்ச் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல சைடு உயரம், இந்த ஆம்கோல்ல இருந்து கீழ்பக்கம் பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் வரைக்கும் சைடு உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். ஆக இந்த இடம் தான் நம்ம சரியான அளவு. சரிங்களா? சரியான அளவுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் சரியான அளவு. இப்ப தையலுக்காக இங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறோம். சரிங்களா? இப்ப பிளவுஸ வந்து வெளியில எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு லைன் கிராஸ் வைஸ்ல போட்டுக்கோங்க. அதே போல இந்த மார்க்கிங், சரிங்களா, இதுல இருந்து சைடு உயரம் மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி ஒரு லைட்டா ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த லைனை வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த இடத்துல ஷோல்டரோட லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல இந்த சைட்ல கரெக்டா அந்த மார்க்கிங்ல இருந்து ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து பேக் சைட்ல ஆம்கோல் வளைவு. சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட்ல ஆம்கோல் வளைவு அப்படிங்கிறது உள் பகுதியில இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டா வந்து இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்த ஒரு ஹர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல இந்த சைட்லயும் ஒரு ஹர்கட் வந்து கொடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கிற இடத்தையும் ஒரு ஹர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொக்கி பட்டிக்கு இந்த பீஸ் வந்து கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டியில உள் பக்கத்துக்குள்ள நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல பட்டியோட அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபைனலா மீதி இருக்க மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 லேயரா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம மடிச்சு ஹெம் பண்றதுக்காக. அடுத்து அளவு பிளவுஸ் வந்து கையில எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல இந்த பேக் பார்ட்ல ஆம்கோல் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த அளவு மறுபடியும் நல்ல டார்க்கா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா இந்த லைன் நேரு நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்ட் சரியா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல கையினுடைய உயரம் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் லென்த் இந்த மாதிரி சரியா வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாம லைட்டா பிரஸ் பண்ணிட்டு அடுத்து கீழ் பக்கமும் சரியா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பிளவுஸ் நல்லா அயன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அளவுகள் வந்து நீட்டா கிடைச்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? சுருக்கங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் அளவுகள் மாறும். இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சரியான அளவு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிருக்கேன். நீளத்துல சரியான நீளம் பிளஸ் 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. அடுத்து கீழ்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சரியான அளவு. சரிங்களா? பிளஸ் மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையினுடைய கீழ் உயரம் மார்க் பண்ணும் இல்லைங்களா, அதுக்காக. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பிளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு அளவையும் அதே போல மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேக் சைடுல அளவுகள் மார்க் பண்ணிருக்கோம். ஆம்கோல் ரவுண்ட் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பதிஞ்சிரும். சரிங்களா? மார்க்கிங் ஆயிரும். நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கிங் ஆயிருக்கும். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி மார்க்கிங் ஆயிருக்கு. இப்போ நல்ல டார்க்கா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து சரியான அளவு. இப்போ தையலுக்கான அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல தையலுக்கான அளவை இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க ஸ்ட்ரைட்டா வந்து வர்ற மாதிரி. சரிங்களா? ஏன்னா இது வந்து தையலுக்காக 1/2 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா. இந்த இடம் கொஞ்சம் வந்து மெட்டீரியல் பத்தாம இருக்கு. நான் ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கிறேன். சரியான அளவுல இருந்து ஒரு ஸ்கேல் அளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் இருந்ததுன்னா போதுமானது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து பத்தல. நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்ப ரொம்ப ஈஸியா வந்து ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸ்லீவ் பிளவுஸ் மட்டும் சுருக்கங்கள் இல்லாம நேரா எடுத்து விட்டுட்டு நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னாலே ஆம்கோல் வளைவு வந்து ஈஸியா விழுந்துரும். சரிங்களா? அதை நல்லா டார்க்கா மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கட் பண்ணிடலாம். இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க.
அடுத்து இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கிறேன் மெட்டீரியலை. ஃபோல்டிங் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அதே போல ஃபோல்டிங் சைடுல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க சென்டர் தெரியறதுக்காக. இந்த இடத்துல ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து டபுளா வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கிங் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம மார்க் பண்றது சரியா தெரியாது இல்லைங்களா. அதனால பாருங்க நான் இந்த சைட்ல மார்க் பண்றேன். இதுதான் வந்து ஹேர் கட், சென்டரோட ஹேர் கட். அதே போல இதுதான் வந்து ஆர்ம் ரவுண்டோட ஹேர் கட். இப்ப பாருங்க லைட்டா வந்து டெப்த் எடுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் கட் உள்புறமாவும் இந்த ஹேர் கட்டுக்கு உள்புறமாவும் இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டா வர்ற மாதிரி இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கலாம். இப்போ டெப்த் எடுத்த பகுதி அப்படிங்கறது நம்ம ராங் சைடு நோட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பார்ட்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைடுல ஒரு ஹேர் கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட் அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா, மாறாம இருக்கும். இதுல எந்த டிப் உங்களுக்கு ஈஸியா இருக்குனாலும் அந்த டிப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெப்த் எடுத்து முடிச்சிட்டோம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மெட்டீரியல்ல பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அடிச்சு திருப்புறதுக்காக. அளவு பிளவுஸா கையில எடுத்துக்கோங்க. பட்டியினுடைய அளவுகள் அப்படிங்கறத நம்ம வி பட்டி பக்கம் தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. வி பட்டியில கரெக்டா இந்த அளவுகளை ஃபுல்லா நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இது கார்னர் சரிங்களா. இப்ப இந்த அளவுகளை நம்ம மார்க் பண்ண போறோம். வி பட்டி சைடுல ஸ்டார்டிங் அளவு அப்படின்னா இந்த அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டாட்டினுடைய அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த இடத்துல பட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அடுத்த அளவு அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் டாட் நேர் என்ன அகலம் இருக்கோ அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க மறுபடியும் அப்படியே உள்பக்கமா எடுத்துட்டு போங்க. இந்த பட்டியை வந்து அப்படியே இந்த பக்கம் வச்சிருங்க. இதுதான் வந்து சைடு ஜாயிண்ட், இதுதான் சைடு ஜாயிண்ட் பகுதி சரிங்களா. இதுல பட்டியோட அகலம் எவ்வளவு அப்படிங்கறத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு பட்டியினுடைய அகலம் சரிங்களா, இந்த இடத்த அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க இந்த 1.5 இன்ச் வந்து உள்பகுதியில தையலுக்காக இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான அளவு, தையல் இருக்கக்கூடிய அளவு சரிங்களா. இது வந்து லாஸ்ட் எண்டிங். இப்போ பட்டி வந்து வெளியில எடுத்துருங்க. சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க 1/2 இன்ச் மேல் பக்கம் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைட்லயும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல இந்த ஃபோல்டிங் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா அதுக்காக. இப்போ இந்த சைடுல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னு தெரியறதுக்காக. அப்படி இல்லைன்னா இந்த சைடு வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து சைடு ஜாயிண்ட் பகுதியில நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னு தெரியறதுக்காக. இப்ப எப்பவும் போல 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல் பக்கத்துல வந்து 1/2 இன்ச் கரெக்டா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டியினுடைய அளவுகள் மாறாது. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், பட்டி, கொக்கி பட்டி, மீத இருக்க மெட்டீரியல்ல கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு பிளவுஸை வச்சு நம்ம எப்படி அளவுகளை வந்து மெட்டீரியலை மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.